உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்தில் யாவரையும் இந்த காலையில் அன்புடன் வரவேற்கிறோம். நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், இதுவரை ஒரு தகப்பனாக தாயாக இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். அதுக்காக நாம் நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதபதி 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாம் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இந்த வார்த்தையின் காரியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அதில் குறிப்பாக நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். நான் உனக்கு சொல்லுகிறவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. வேதத்தில் நிறைய வார்த்தைகள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பின்பு ஒரு பெரிய சத்தியங்கள் உண்டு. இந்த இடத்துல தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள், பூமியில் எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சிலவங்க தான் இருப்பாங்க. அதனால தான் வேதம் சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த சிலர் தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல வருகிறோம். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல எப்படி நான் வருவது, அது ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. அதற்கு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அதுக்கு சில உபதேசங்களை வைத்திருக்கிறார். அந்த உபதேசம் தான் நம்மளை அதற்கு நேராக கொண்டு வருகிறோம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எனக்காக அபிஷேகம் பண்ணு. அப்போ அந்த ஈசா இடத்துல 8 பிள்ளைகளில் 7 பேர் அதற்கு தகுதி இல்லை. உடல் ரீதியாக எல்லாரும் நல்லதாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த தேவன் விரும்புகிற வேலை செய்வதற்கு, தேவன் எதிர்பார்க்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சிலரை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சிலரால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். இப்போ அந்த வேலைக்கு வருகிற எடுத்த உடனே நேரம் வர முடியுமா? இப்போ இமானுவேல் கீபோர்டு வாசிக்கிறாரு, நேரம் வந்து உட்கார்ந்துருக்கிறாரா? அதுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டீங்க, எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணினீங்க. குறுக்குப்பேட்டையிலிருந்து பிரசவத்துக்கு சைக்கிள்லே முத அங்கே தான் கொண்டு சேர்த்தோம் போனார். அதுக்கப்புறம் அவர் அடுத்து டெவலப் பண்ணுறாரு. அதற்கு ஒரு முறைகள் இருக்கிறது, செயல் இருக்குது, அதை கற்றுக்கொள்ள வேண்டிய விதம் இருக்குது. அதை கற்றுக்கொண்ட பிறகு தான் இந்த வேலையை அவரால் என்ன செய்ய முடியும், இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வர முடியும். ஒவ்வொரு வேலைக்கும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது இருக்குது, அவசியம் இருக்குது. அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கான பிரயாசங்கள் இருக்கிறது. இப்போ கிறிஸ்தவத்தில் நாம் எல்லாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? என்னைக்காவது ஒரு கேள்வி கேட்குறீங்களா? எதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? நமக்கு அதை குறித்து கூட பெரிய விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதை குறித்தெல்லாம் பெரிய விஷயங்கள் நம்ம நினைச்சது இல்லை, தெரிந்து கொள்கிற விருப்பமும் நமக்கு கிடையாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ ஆண்டவர் நான் இன்னாரதான் இதுக்கு தெரிந்திருக்கிறேன் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில். ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நான் இவர்களை அப்படின்னு சொல்லவே இல்லை. இவர்களை நீட்டு இப்போ எவர்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள் என்கிற
வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர முடியாது. இப்போ பிதா இருக்கிற இடம் தான் அன்பின் குமாரனா இயேசு இருக்கிற இடம். இப்போ இயேசு இருக்கிற இடத்துக்கு நாம் எல்லாம் போகணும். ஏனென்றால் அவர் தான் ஆத்தும மணவாளன். அவர் ஆத்தும மணவாளனா இருக்கிறாரு. இப்போ மணவாளன் இருக்கிற இடத்துக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? போகணும். அதற்கு தான் இந்த பூமியில் எண்ணிக்கை கிடங்காத சபைகள் ஊழியங்கள்லாம் இருக்குது. இதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்களுடைய மன விருப்பத்தின்படியெல்லாம் நிறைவேற்றுகிறார்கள், செய்கிறார்கள், நடக்கிறார்கள். ஆனால் இங்கே நமக்கு சில காரியங்களை அவர் வழிபடுத்தி காட்டிட்டாரு, தீர்க்க தரிசனமாக எழுதி கொடுத்துட்டாரு. இதுதான் வழி, இது இப்படி தான் போக வேண்டும். இப்படி இல்லைன்னா அந்த மணவாளன் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. நம்மளை எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும்? அழைக்கப்பட்டோம் எல்லாருமே. ஆனால் அழைக்கப்பட்ட இடத்துல இருக்கணுமா, தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு போகணுமாங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்க கேள்வி. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு போகணும்னா சும்மா எடுத்த உடனே போக முடியாது. அதுதான் பழைய சில அடையாளங்கள் நமக்கு வைத்திருக்கிறது. இப்போ இஸ்ரவேலர்களை வழிநடத்துவதற்கு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் தேவை. ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார், அவன் அந்த வாய்ப்பை இழந்து போனான், அல்லது தேவன் விரும்புகிறபடி செய்யாததினால் அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறான். இப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் நபர் வர வேண்டும். அதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களில் ஒரு குடும்பத்தை அழைக்கிறார். அங்கே பார்க்கும்போது ஒரே ஒரு மனிதன் இருக்கிறார், அவனே அதற்கு தெரிந்தெடுக்கிறார். இப்போ தாவீதை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஒரு நோக்கம் என்ன? இந்த இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். சுற்றிலுக்க எதிரிகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து நடத்துவதற்கு ஒரு வல்லமையுள்ள ஒரு மனிதன் தேவை, ஒரு புத்தி உள்ள ஒரு மனிதன் தேவை, தேவன் சொல்லுகிறபடி செய்கிற ஒரு மனிதன் தேவை. அப்போ தேவன் அதை கவனித்து பார்க்கும்போது, இங்கே இருக்கிற நல்லா கவனித்து பாருங்க, சாமுவேல்கிட்ட சொல்லி அனுப்பும்போது இந்த வீட்டுக்கு போ, அங்கே தாவீதுன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை நீ அபிஷேகம் பண்ணி சொல்லவே இல்லை. அப்படி சொல்லி தான் ஒருமையில் அப்போ டைரக்டாக அவர் போய் ஈஸியாக இருக்க முடியும். ஆனால் நீ போகும்போது யார் இதுக்கு தகுதியான ஆள் என்பது நான் உனக்கு காட்டுவேன். நான் உன் மனதில் அதை குறித்து சொல்லுவேன். உனக்கு யார் இந்த வேலைக்கு பொருத்தமான ஆள், அப்போ ஒரு ராஜ்யத்தை ஆளுவதற்கு யார் அதற்கான தகுதியான ஆள் என்பதை தேவனுடைய மனதில் இருக்கதான் செய்ய வேண்டிய அவசியமா இருக்கிறது. தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது தான், மனுஷர் விரும்புகிறபடி அல்ல. என்னைக்கு ஒரு மனிதர் விரும்புகிறபடி ஒரு தெரிந்து கொள்ளுதல் வருகிறதோ அந்த இடத்தில் தேவ திட்டம் இருப்பது இல்லை, தேவன் விரும்புகிற காரியம் நடப்பதில்லை. ஏனென்றால் அங்கே ஒரு மனிதன் விரும்புகிறதா நடக்கிறது, தேவன் விரும்புகிறது அல்ல. நமக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு இருந்தாலும், எத்தனை டேலண்ட் உள்ளவர்கள் இருந்தாலும், ஆனால் அந்த மனிதரை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரா என்பதை தான் நாம் கவனத்தில் வைத்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். யூதாஸ் இருக்கிற இடத்துல இப்போ அந்த இடத்தை நிரப்பணும். முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க, உடனே எல்லாரையும் தெரிந்தெடுத்தார்களா? உடனே எப்பா நீ இந்த இடத்துக்கு வந்துரு, இந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களா? நம்ம இன்னைக்கு எப்படி ஆகிட்டோம்னா அப்பாயின்மெண்ட் மாதிரி ஆகிட்டோம். ஒரு வேலைக்கு ஒரு ஆளை நியமிக்கிற மாதிரி. இப்போ நமக்கு ஒரு பில்டிங் கட்டுறோன்னா கம்பி வேலை செய்கிறவங்க ஒருத்தரை கூடுவோம், இந்த வேலை இப்படி கூடுறோமா நினச்சிடும். தேவனுடைய வேலைக்கு அப்படி அல்ல. நானும் நீங்களும் விரும்புகிறபடி அல்ல. இவைகளை குறித்து நாம் விசுவாசிகளாக இருக்கும்போதே கற்றுக்கொள்ளாததினால தான் எப்படி பதவி ஆசைகள் வருகிறது, போட்டிகள் வருகிறது. நான் இதை செய்ய வேண்டும், நான் இதை செய்யும். நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் தெரிந்து கொள்ளுகிறது அவர் மட்டும்தான். அவர் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை எப்படி என்னை ஆயத்தப்படுத்துகிறேன், என்னை எப்பொழுது நீ தெரிந்து கொள்கிறீரோ அதுவரை நான் பொறுமையா இருப்பேன் ஆண்டவரே, அதுவரை நான் காத்து கொண்டிருப்பேன் ஐயாம். ஆனால் தான் வேதம் சொல்லுங்க பாருங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்து வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்களை என்ன செய்யுங்க, அடங்கிருங்கள். இப்போ மனதில் என்ன வரும்னு சொன்னா, இதற்கு நான் தகுதி இல்லையா என்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே ஒரு உணர்வுகளை இந்த உலகத்தின் ஆவிகள் நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வரும். அதற்கு நிறைய வேர்களை ஒரு உதாரணமாக எடுத்து காட்ட சொல்லும். ஆனால் தேவன் அப்படி செய்கிறதில்லை. அதனால்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பும் போது பாருங்கள், அதை நீ கவனித்து படிக்கும் போது இந்த ஒரு வசனத்தை
இப்போ 3 வாரமா பேசுறேன். ஆனாலும் பாருங்க, அதற்குள் திரும்பவும் ஒரு ஆழமான பகுதி இருந்து கொண்டே இருக்கிறது. அதுக்குள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அவ சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட ஒரு விஷயத்தை அவர் சொல்லி அனுப்பவே இல்லை. ஒரே ஒரு கதை சொல்றாரு, நான் தெரிந்து கொள்ளுகிறவனே. அப்போ சாமுவேலே, உனக்குள்ள சுயம் இருக்கக்கூடாது. ஏன்னா உனக்கு ஒரு பார்வை இருக்கும். நீ உன் பார்வையில இவன் தகுதியான ஆடு என்று தெரியும். உன் பார்வையில இவன் ஏற்றவன் போல தெரியும். இவன் இதற்கு எல்லாத்துக்கும் பிட்டாக இருக்கிறான் என்று உனக்கு தெரியும். ஆனால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் முகத்தின் அழகை பார்க்கிறது இல்லை, நான் உடல் கட்டுமானத்தை பார்க்கிறது இல்லை. என் விருப்பத்தை நிறைவேற்றுகிற மனம் இருக்கிறதா, என் இதயத்தை உணர்வுகளை நிறைவேற்றுகிற கீழ்ப்படிதல் உள்ள சுபாவம் இருக்கிறா என்பதை தான் அவர் பார்க்கிறார். அதனால்தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்கிறார். இந்த இடத்துல கூட நாம் ஒவ்வொருவரும் கவனித்து, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும், நீர் என்னை என்ன வேலைக்கு தெரிந்து கொள்ள விரும்புகிறீர், நீர் என்னை என்ன வேலைக்கு செய்ய திட்டமா இருக்கிறீர், அழைக்கப்பட்ட இடத்துல நான் அதுவரை ஆயத்தமா இருக்கட்டும், அதுவரை என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும், நீர் என்னை தெரிந்து கொள்ளும் ஐயா. கர்த்தர் தெரிந்து கொள்ளும். அதனால்தான் ஒரு திருமண வாழ்க்கையில கூட தேவன் தெரிந்து கொள்ளுகிற மணவாளன், தேவன் தெரிந்து கொள்ளும் மணவாட்டி, அதுவரை நான் பொறுமையாக காத்திருப்பது. ஏற்ற காலம் அதுக்காக வைத்திருக்கிறார். நான் நீங்கள் விரும்புகிறபடி அல்ல, சுய ஆசைகள்படி அல்ல, தேவன் விரும்புகிறபடி. தேவன் எதை எனக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறார். எந்த காரியங்களானாலும் தேவனுடைய திட்டம். ஒரு பொருள் வாங்க வேண்டுமானாலும் ஆண்டவரை உமக்கு சித்தமானால் அதை செய்யும், உமக்கு திட்டமானால் அது எனக்கு அதை வாங்கி பண்ணும். அதுவரை நான் பொறுமையாக காத்திருப்பேன், அதுக்கு ஏற்ற காலத்துக்கு அமர்ந்திருப்பேன். அப்போ தேவன் அந்த காரியத்தை குறித்து நம்மோடு அழகாக பேசுவார் பாருங்க, நம்மோடு இடைபடுவார் பாருங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் தேவன் விரும்பாத மனிதர்களை எப்படியாவது இந்த வேலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும், தேவன் விரும்பாத நபர்களை இந்த பணியில கொண்டு வந்து விட வேண்டும் என்று இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அவன் அதற்கான முழு வேலையை செய்து கொண்டே இருக்கிறான். முழு திட்டத்தை அவன் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறான். தகுதி இல்லாத ஒரு நபர்களை, ஆயத்தம் இல்லாத நபர்களை அது கொடுக்க. இதற்கு தான் இதுக்கு என்ன காரணம் சொன்னால், நம்முடைய தனிப்பட்ட மனிதர்கள் டேலண்ட் என்று சொல்கிறார்கள். தேவன் எங்கேயாவது டேலண்ட்டை பார்க்கிறாரா? ஒரு ஓமை எடுத்து சொல்றாரு. ஒரு மனிதன் தூர தேசத்துக்கு போகும்போது தன்னிடத்தில் இருக்கிற பொருட்களை 3 நபருக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு நபரிடத்தில் 5 தாலந்தையும், இன்னொரு இடத்தில் 2 தாலந்தையும், ஒருவரிடத்தில் 1 தாலந்து கொடுக்கிறார். இப்போ கொடுக்கும்போது எந்த அடிப்படையில் கொடுக்கிறாரு? எமி ரொம்ப டேலண்டான ஆளு, அதனால ஒரு காய்ச்சி. சுதா ரொம்ப டேலண்டான ஆளு 2, நான் ரொம்ப டேலண்டான 1 அப்படின்னு பார்த்து கொடுத்தாரா? இப்போ தேவன் தெரிந்து கொள்ளப்பட வேணும். இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தரை இந்த தெரிந்து கொள்ளப்படணும்னா இவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு டெஸ்ட் வைக்கணும். இவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து இந்த வேலையை எப்படி செய்கிறார்கள் என்பதை நான் கவனித்து பார்க்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய நோக்கம். அப்போ 5, 2, 1 3 மனிதரிடத்தில் 3 காரியத்தை கொடுத்து விட்டு அவர் கடந்து போகிறார். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வருகிறது, திரும்பி வருகிறார். வரும்போது முதல்ல கொடுத்த நபரிடத்துல போகிறார். உன்னிடத்துல எத்தனைமா கொடுத்தேன் என்று கேட்கிறார். எத்தனை? 5 தாலந்து. அவர் போகும்போது என்ன விஷயம் சொல்லிவிட்டு போனார்? என்ன ஜானு, என்ன சொல்லிவிட்டு போனார்? இவையெல்லாம் தான் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நான் உன்ட்ட 5 கொடுத்துருக்கிறேன், நீ என்ன செய்தரணும் அதை அப்படி சொன்னாரா? உன்ட்ட 2 கொடுத்துருக்கிறேன், நீ அதை 4 ஆக்கிருக்குன்னு சொன்னாரா? உன்ட்ட 1 கொடுத்துருக்க, நீ 2 ஆக்கிருக்குன்னு சொன்னாரா? எந்த விஷயமே சொல்லலை, எந்த காரியத்தையும் சொல்லலை. நம்ம இதை தான் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். எப்படியா தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரியும். இப்போ நான் சொல்லிட்டு போயிருந்தா என்ன செய்திருப்பாங்க? எப்படியாவது அந்த வசனம் கொஞ்சம் படிக்குமா?
ம் உடனே பிரயாணப்பட்டு போனான். ம் 5 தாலந்தை வாங்கினவன் போய் ம் அவைகளைக் கொண்டு வியாபாரம் பண்ணி ம் வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். இப்போ நல்லா கவனித்துருவேன். இப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறாரு. இதை விளக்குறதுக்கு அந்த காரியத்தை எடுத்து காட்டுறேன். அதனால நான் சில விஷயங்கள் நம்ம நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்படி அந்த அந்த அனுபவத்தில் போல நோக்கம் என்ன, எதற்காக தெரிந்து கொண்டார், யாரை தெரிந்து கொண்டார். அப்போ இப்போ இவனுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குங்கிறத யாருக்கு தெரியுது? கொடுக்கிறவருக்கு தெரியும். கொடுத்து தெரிஞ்சுதான் கொடுக்கிறாரு இவனுக்கு. ஆனால் அவர்கிட்ட என்ன சொல்லலை, உனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு உனக்கு கொடுக்கல, உனக்கு இந்த திறமை இருக்குன்னு கொடுக்கல, நீ இப்படி செய்யணும்னு சொல்லலை. இப்போ புத்தி உள்ளவனா புத்தி இல்லாதவனா என்பதை எப்படி பார்க்கிறது? ஞானம் உள்ளவனா ஞானமற்றவனா என்பதை எப்படி பார்க்கிறது? எப்படி இவன் தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து வைத்திருக்கிறான் என்பதை எப்படி சோதித்து பார்க்கிறது? அதனால டெஸ்ட் ரொம்ப ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவசியம். அந்த டெஸ்ட் உனக்கு கிடைக்கலன்னா நீ ஜெயிக்கவே முடியாது. சும்மா எல்லாரும் பரலோகராஜ்ய பேர்லாம் நீங்க நினைச்சிருங்க, எல்லாரும் உள்ள போக முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் போறவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா அவனை குறித்து தேவன் எதிர்பார்க்க நோக்கமே வேற. அதுக்கு தான் தேவன் நினைச்சுக்கிறார், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனை, எனக்காக நீ தெரிந்து கொள்ளவனை, அவன் தான் நான் விரும்புகிறத செய்வான், என் மனதில் என்ன இருக்கிறதுன்னு சொல்லுவான். இப்போ சபை குறித்து தேவனுக்கு என்ன இருக்கிறது என்பதை ஒரு ஊழியக்காரனுக்கு தெரிந்தாதான் அதை குறித்து போதிக்க முடியும். ஒரு ஊழியக்காரனுக்கு முன்னாடி 3 விஷயம் இருக்கும். ஒன்று தன்னை முன்னிறுத்தி காட்டுவது, இன்னொன்று சபையுடைய பெருமையில் எடுத்து காட்டுவது, இன்னொன்று மற்றவர்களுக்கு தன்னை ஒரு பெரிய அடையாளமாக மாற்றுவது. ஆனால் வேதம் சொல்லுகிற பாருங்கள், நான் சிறுகவும் அவர் பெருகணும். எந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய பெருமை வருகிறதோ அங்கே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவங்கள் இருப்பதில்லை. எந்த இடத்தில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதோ அங்கே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருப்பதில்லை. எங்கே அடையாளங்களையும் அற்புதங்களையும் எதிர்பார்க்கிறார்களோ அங்கே தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம் இருப்பதில்லை. எந்த இடத்தில், அதனால தான் நம்ம பாருங்க, ஒரு எந்த செக்ஷன்லையும் ஒரு தனிப்பட்ட மனிதர்களை சபை வெளிப்படுத்தி காட்டக்கூடாது. எந்த இடத்திலையும் எதையும் வெளிப்படுத்தி காட்டக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து செய்வதாக இருக்க வேண்டும். எல்லாம் அதெல்லாம் பாடும்போது பாருங்க, எல்லாரும் சேர்ந்து பாடணும். ஒரு தனிப்பட்ட நபர்களை எடுத்து காட்டுவதல்ல. அங்கே தேவன் தெரிந்து கொள்ளப்படுகிற இருப்பதில்லை. அங்கே தனிப்பட்ட நபரை அடையாளம் காட்டுவதாக இருக்கும். இன்னைக்கு பிசாசுடைய பெரிய தந்திரமே எப்படி செய்கிறதுனால், தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்ட இடத்துக்குள்ளதான் இருக்க கொண்டு வருகிறான். எல்லாரும் உள்ளே வாங்க. ஆனா அங்கிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி வருவார்கள்? சுயத்தை தானாக வெறுக்கிறார்கள், தன்னை அடையாளம் காட்டுகிறதை வெறுக்கிறார்கள். நம்ம அதனால தான் பொதுவாக சாட்சிகள் சொல்லும் போது கூட தேவன் செய்தார் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, இந்த மனிதரால் எனக்கு நடந்தது, இந்த மனிதனால் எனக்கு இது நடந்தது என்று சொல்லுமானால் அங்கே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் இருப்பாது. ஒரு மனிதனுடைய சுயம் அங்கே இருக்கும், ஒரு மனிதன் விரும்புகிற விருப்பம் அங்கே இருக்குமே தவிர தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம் இருப்பதில்லை, அங்கே இருப்பதே இல்லை. சில இடங்களில் பெரிய பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம். சொல்லுவார்கள், பாஸ்டர் என்னை தெரிந்து என்ன பயன்படுத்தலை, இவங்களை பயன்படுத்தலை, அப்படி பயன்படுத்தினேன். நான் பொதுவாக யாரையும் பயன்படுத்த நினைக்கிறது இல்லை, யாரையும் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. அவர்களை தேவன் பயன்படுத்த நினைத்தால் பயன்படுத்துவார். தேவன் யாரை பயன்படுத்த விரும்புகிறார்? தேவன் பயன்படுத்துவது தான் சுயம் இருப்பதில்லை. தன்னை வெளிப்படுத்தணும், தன்னை காட்ட வேண்டும் என்று இருப்பதே இல்லை. எந்த இடத்தில் ஒரு தனிநபரை வெளிப்படுத்துகிறோமோ அந்த இடத்தில் தேவன் மகிமைப்பட முடியாது. தேவன் என்று சொல்லுகிற ஒளிதூதன் ஆவி அல்ல விழுந்து போகிற வஞ்சிக்கிற ஆவியினுடைய செயல் தாங்க வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அவனுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது மனுக்குலத்தை பரலோக ராஜ்யத்துக்குள் போக விடாதபடிக்கு. ஆனால் நமக்கே தெரியாது, நான் பரலோக ராஜ்யத்துக்கு எதிராக தான் ஊழியம் செய்கிறேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன், நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுவேன், நான் அற்புதங்களை அடையாளத்தை காட்டுகிறேன்னு சொல்லுவேன், என் மூலமாக கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார் பாருங்கள்னு சொல்லுவேன். இது தேவன் தெரிந்து கொள்ளாதவர்கள் செய்கிற காரியம். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் பாருங்கள், தன்னை எந்த இடத்திலும் அடையாளம் காட்டுவதில்லை. அதான் சொல்கிறார், நான் சிறுகவும், எல்லாம் செய்து சொல்லுமா,
ஒரு வீடு இருக்கு பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள நான் தான் எல்லாம் செய்கிறேன்னு ஒரு நபர் எடுத்துட்டாங்கன்னா விழுந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். நான் 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 என்று அந்த வார்த்தை எந்த இடத்துக்குள் வருகிறதோ அங்கே விழுந்து போன சத்துரு குடியிருக்கிறான், அவன் ஆளுகை செய்கிறான். இப்படிப்பட்ட நோக்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தி அதிலிருந்து விடுதலாக்குவதா சபை நோக்கம். அவர்கள் அதை மீட்டெடுப்பதுதான், அவர்கள் அந்த அடிமைத்தனத்தை விடுதலாக்குவதுதான். ஒருவர் கட்டுப்போகக்கூடாது என்பதில். அதனால்தான் பிசாசின் பவுல் ஒவ்வொரு காரியத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்து காட்டுவார். பிசாசின் தந்திரங்கள் இன்னவைகள் என்று நாம் அறியாதவைகள் அல்லவே, நாம் அறியாதவைகள் அல்லவே. என்னிடத்துல எவ்வளோ டேலண்டான நாட்களில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஒரு குரூப் ஒருத்தர் பார்த்தாங்க, பாஸ்டர் நீங்கள் என்கிட்ட கொடுத்து பாருங்க, நாங்கள் ஒரு டீமாக வருவோம், எங்கிட்ட நாங்களே கீபோர்டு கொண்டு வருவோம், நாங்களே மைக் செட் எல்லாம் செட் பண்ணுவோம், ஒவ்வொரு ஆராதனையும் நாங்களே வச்சோம், நாங்கள் ஒரு காசு எதிர்பார்க்கறது இல்லை, ஒரு காசு இல்லை, நாங்கள் வந்து செய்வோம், எங்களை பயன்படுத்துங்க அப்படின்ட்டு. ஆனால் என் மனதில் தோணவே இல்லை. நமக்கு லாபம் தானே அது, லாபம் நஷ்டம். நாங்கள் கிட்டார் எடுத்துகிட்டு வருவோம், கீபோர்டு எடுத்துகிட்டு வருவோம், பேடு எடுத்துகிட்டு வருவோம், பாடுறதுக்கு நாங்கள் ஒரு 10 பேர் வருவோம் அப்படிலாம். ஏன்னா நிறைய பேர் இப்படி தெரிஞ்ச நபர்கள்லாம் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் கூட அப்படி ஒரு ஆசை எனக்கு வந்ததே இல்லை. இவங்களெல்லாம் இப்படி பற்றி செய்யணும்னு எண்ணங்கள் வந்ததே இல்லை. ஏன் வந்ததில்லை? எந்த இடத்துல நான் விரும்புகிறத செய்ய நினைக்கிறது இல்லை. ஆண்டவரே, நீங்கள் யாரை செய்ய நினைத்திருக்கிறீங்க? நீங்கள் யாரை கொண்டு பயன்படுத்த விரும்புகிறீங்க? எவ்வளோ காலம் எதை செய்ய விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. தேவ சித்தம் மட்டும்தான் நிறைவேறணும். எத்தனை விரும்புகிறீங்க? தேவ சித்தம் எனக்குள்ள நிறைவேறணும் அப்படிங்கிறது அந்த எண்ணம் எப்போ வரும்? ஒரு மனுஷன் தேவனை குறித்து அறியும் போது தான் வரும். அவருடைய நோக்கத்தை விளங்கிக் கொள்ளும் போது தான் வரும். தேவன் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவர், வல்லமுள்ளவர்கள், அவர் எப்படிப்பட்ட செயலெல்லாம் செய்கிறவர். அவர் செங்கடலை பிளந்தார், பார்வோனுடைய ரதங்களை முறியடித்து போட்டார். இவைகள் தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய வல்லமைகள். ஆனால் ஒரு மனுஷனை குறித்து தேவ சித்தம் என்ன? ஒரு மனிதனை தேவன் எப்படி பார்க்கிறார்? தேவன் என்னை எப்படி பயன்படுத்த சித்தமா இருக்கிறார்? இந்த இடத்துல தான் நம்ம ஒரு ஆயத்தம் இல்லைன்னு சொன்ன வரவே முடியாது. சுயம் இருக்கு வரை வராது. சுயங்கள் நம்ம விட்டு உடைக்கப்பட வேண்டும். ஆனால் பாருங்க, அனுதினம் ஒப்பு கொடுத்து நம்ம சுத்திகரிக்கணும். இன்னைக்கு சபைகள் சுத்திகரிப்பெல்லாம் இழந்துச்சு. சுத்திகரிப்பு ஜபங்கள் எல்லாம் இழந்துச்சு, வீடுகளை இழந்துச்சு. தனிப்பட்ட ஜபத்தில் கூட நம்ம ஒரு தனிப்பட்ட பிறகு ஜெபம் பண்ணுறோன்னா ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறோம். அந்த 1 மணி நேரத்தில் நம்ம எதுக்காக ரொம்ப ஜெபிப்போம்? எதுக்காக 1 மணி செய்வோம்? சுத்திகரிப்புக்காக பண்ணுவோம். முழங்கால் போட்டு உடனே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரமோ 2 ஒரு வசனத்தை கூட வேணும் சொல்லிடுவோம். அடுத்து வந்து என் பிரச்சனையை தான் பேசுவேன். சபைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் என்னைக்கு பிரச்சனை பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் தேவனை விட்டு தூரமாக இருக்கீங்க அர்த்தம். பிரச்சனைகளை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பிரச்சனை குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை, அதை குறித்து வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. உடனே நீங்கள் இங்கே ஒரு வசனம் இருக்குது, அங்கே ஒரு வசனம் காட்டலாம். நல்ல ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளுங்க. நாம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்தில் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்தில் இருக்கிறோம். அவ இன்னைக்கு நமக்கு ஆணிவேராக இருக்கிறது எது? நாம் விசுவாசிக்க வேண்டிய காரியம் எது? பின்பற்ற வேண்டிய காரியம் என்பது. நான் பழைய ஏற்பாட்டை அதுக்கான அது இல்லை இதில் சொல்ல வரல. அதில் முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் எதை குறித்து எழுதியிருக்கிறது? கடைசி காலத்தை இப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான் எங்கேருந்து எடுக்கிறேன்? பழைய ஏற்பாடு தான் இருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு என்ன வேலை இருந்துச்சு? அன்றைக்கு ராஜாக்கள் தேவைப்பட்டார்கள். என்ன ராஜாக்கள் தேவைப்பட்டார்கள்? ஜனங்களை சரியான வழியில் நடத்துவதற்கு. இன்னைக்கு யார் தேவைப்படுகிறார்கள்? தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்கள் தேவை. எதற்காக ஊழியம் தேவை? எனக்கு ஊழியமா, தேவனுக்கு ஊழியமா? யாருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு சபை தேவை? யாருக்கு சபை தேவை? யாருக்கு சபை தேவை? பேச மாட்டேங்கிறீங்க.
எனக்கு சபை தேவையா? என்னை பெருக்குவதற்கா? என்னை வளர்த்தெடுப்பதற்கா? என்னை பெருமை பாராட்டுவதற்காகவா? என்னிடத்தில் விளைவேறு இருக்க சொல்வதற்காக இல்லை. ஆனால் வேறு ஊழியம் கர்த்தருடையதுன்னு சொல்லுது. ஊழியம் என்னது? யாருடையது? கர்த்தருடையது. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை நாம் பிரபலப்படுத்த வேண்டும் சொன்னால் நாம் நம்மை குறித்து அதிகமாக பேச ஆரம்பிப்போம். வசனத்தை எடுத்து அதிகம் காட்ட மாட்டோம், குணத்தை எடுத்து காட்ட மாட்டோம், மனம் திரும்புதலை எடுத்து காட்ட மாட்டோம். நாம் எங்கே இருக்கிறோம்? எதற்குள் இருக்க? எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? எதற்காக? நாகமானுடைய சம்பவத்தை கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. அங்கே நமக்கு செய்தி அங்கே கொடுக்கிறாரு. அவங்க செய்தி நமக்கு விளங்கப்படுகிறாரு. நாகமான் வந்து சுகமடைகிறார். சுகமடைந்தவுடன் அவருடைய மனது ஒரு எண்ணம் உண்டாகிறது. ஐயா, இந்த மனுஷனுக்கு ஏதாவது நான் என்ன செய்து வரணும்? தீர்க்கதரிசிக்கு ஏதாவது கொடுத்துடணும்னு நினைக்கிறார். கொடுத்துன்னு நினைத்து அவர் வந்து வெகுமதியில் கொண்டு வருகிறார். ஆனால் தேவ மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், இவைகளெல்லாம் எனக்கு என்ன செய்ய வேண்டாம், இவைகள் ஒன்றும் வேண்டாம், அதை கொண்டு போய் விடு. ஏன் அதை கொண்டு போய் சொல்றாரு? என் ஊழியத்துக்கு உதவும் இல்லை. ஊழியத்துக்கு உதவமோ உதவாதா? மாட்டு வஸ்திரம் இருக்குது, சரி 4 ஏழைகளுக்கு கொடுக்கலாமே நினைக்கலாமா? பொண்ணு பொருள் ஊழியத்து தேவைப்படுமா தேவைப்படாதா? அந்த இடத்துல ஒரு செய்தி நமக்கு சொல்றாரு, ஒரு தேவ திட்டத்தை வெளிப்படுத்தி காட்டுறாரு. அப்பா, அது பாவமுள்ள வருது, அது பரிசுத்தம் இல்லாத ஒரு பொருள். அந்த பொருளை எடுத்து நீ என்ன செய்யாத, இந்த தூப கலசத்தை கொண்டு போட்டுறாத, இந்த பலிபீடத்தை கொண்டு வச்சிடாத, இந்த தீர்க்கதரிசி வீட்டுக்குள் கொண்டு வந்துடாத. இதை தேவ மனுஷன் விலகி கொண்டதுனால அவர் சொல்லுகிறாரு ஒரே வார்த்தை, சுகத்தை இலவசமா எடுத்துட்டு போ. என் தேவனை அறிகிற அறிவை இலவசமா எடுத்துட்டு போ. என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ கண்டுகொண்டாய், அது போதும். ஆனால் உன்னிடத்திலிருந்து நான் எதை எடுக்கிறது இல்லை, பொன்னையும் வெள்ளியையும் நான் வாங்கிறது இல்லை, இதெல்லாம் கொண்டு போ. ஆனா உடன் ஊழியருக்கு எப்படி ஆசை வருது? உடன் ஊழியருக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை வருது? இந்த மனுஷருக்கு அறிவியல்ல வாரு. கடவுள் கொண்டு கொடுக்கிறத இது யார் கொடுக்கிறாரா? பேச மாட்டேங்கிறீங்க. ஆனால் சும்மா எல்லா காணிக்கைகளும் தேவனுடைய ஆலயத்துக்கு, இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவனை அறியாதவனெல்லாம் போய் காணிக்கை வாங்குறோம். தேவனை அறியாதவன்லாம் வாங்குறோம். அதையும் கொடுத்து பரவ கடைசி சொல்லுவோம், கர்த்தர் கட்டி கொடுத்தாருமா, கர்த்தர் செய்தாருமாரு. என்ன பிறகு கர்த்தர் செய்யவே இல்லை. இது உன் சுயம், உன் மாம்ச அறிவு அதை செய்துச்சுது, உன் சுய ஞானம் செய்தது, இது தேவன் செய்யல. அதனால்தான் சொன்னார், விசுவாசத்தில் வராத யாவும், இங்க பாவம் பாவம் சொல்ற எதுங்க பாவம்? விசுவாசத்துல வராத யாவும் என்ன செய்யறது? பாவம்னு சொல்லுது. விசுவாசம் என்ன? தேவன் எனக்கு கொடுக்காத யாவையும். இப்போ இந்த மனுஷனிடத்துல யார் கேட்கல, ஆனா இவர் தான் கொடுக்கிறாரு. இப்ப தானாய் வருகிறதை கூட எப்படி பார்க்கிறாரு பாருங்க, அதோடைய ஆழத்தை கவனிச்சு பார்க்கிறாரு. இவன் ஒரு குஷ்டரோகம் உள்ள ஒரு மனுஷன், ஒரு சாபம் உள்ள ஒரு மனிதன். ஆனா இப்படிப்பட்ட மனிதன் என்ன செய்றான்? இப்ப இவன் சுகத்துக்கு தான் அந்த இடத்துக்கு வந்தான். தேவனை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளல. தேவனை சொந்த ரட்சகத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பொல்லாத வழியை விடல. அவன் என்ன செய்திருக்கணும்? நான் இனி அந்நிய தேவர்களை தொடுவதில்லை, அதை நமஸ்கரிப்பதில்லை, என் பணிந்து கொள்ள என் ஆவியிலும் என் ஆத்துமாவிலும் எனக்கு என்னமை இந்த தேவன் நான் தேவன் என்று நினைச்ச இஸ்ரவேலின் தேவனே பரிசுத்தர் என்று தன் வாயினால் சொல்லல, அது அறிக்கையிடல, அது குறித்து அவன் பேசல. அவன் பேசுறது அவன் நினைத்ததில்லை. என்ன, எனக்கு இவர் சுகத்தை கொடுத்தார், அவ்வளவுதான், அதற்கு நான் ஒரு வெகுமதியை கொடுத்து போறேன். இந்த காணிக்கை தான் சாபமான காணிக்கை. இந்த காணிக்கை சாபமானது, சாபமான பொருள். இவைகளை பரிசுத்தவான்களே இல்லத்துக்குள் நுழையக்கூடாது என்பதிலே தேவ மனுஷன் வெளிப்பாடோடு இருந்தபடியினால்
அவர் வாங்கல. ஆனா உடன் ஊழியனாக இருந்த தேவ மனுஷனுக்குள்ள எப்படிப்பட்ட ஆசை வருகிறது? நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா அருள்ராஜ் போய் எங்க பாஸ்டர் தப்படுத்துறதுங்க, எங்க பாஸ்டர் அந்த நேரத்தில் ஏதோ சொல்லிவிட்டாரு, ஆனா இப்போ மனம் திருப்பிட்டாரு. இப்போ மனம் திரும்பின்னு கேட்குறாரு, அதை வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு போய் வாங்கிட்டு வர்றாரு. கவனிச்சு பாருங்க. இவன் நானும் உடனே நினைச்சிருக்கணும், பரவாயில்லப்பா நான் மனதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீ அதை செய்துட்டான், சோத்திரம். நம்ம கேட்கல பார்த்துக்க, அதான வந்துச்சுது, நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? ஆனால் அவர் சொல்லலை பாருங்க. அவர் கேட்குறாரு, என் உடன் ஊழியனே, என் கூட இருந்தியே, என்னை கடவுள் எப்படிலாம் நடத்தினார், இவ்வளத்தை கண்டிருந்த நீ அவன் இடத்துல போய் பேசும்போது என் மனம் உன்னோட இல்லையா? இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க, படிங்க அந்த வசனம். நல்லா கவனிச்சு பாருங்க. பண ஆசை நம்மை பொய்யனாக மாற்றும். எதா மாற்றும்? செய்தி சொல்றார் நமக்கு. பண ஆசை முதல்ல அது நம்மளை யாரா மாற்றுறது? பொய்யனாக மாற்றுகிறது. பொய்யன் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியுமா? தெரிந்து கொள்ளப்பட முடியுமா? முடியாது. அது சொல்ற பாருங்க இந்த காரியத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை பார்த்து கேட்டதற்கு அவன், உம்முடைய அடியான் சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்குது. நான் யாருயா? உம்முடைய அடியான், உம்முடைய உடன் ஊழியன். நான் உம்மை விட்டு எங்கேயா போவேன்? நான் எங்கும் நினைச்சல போகவில்லை. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர ரதத்தை விட்டு இறங்கி திரும்பும் போது, கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவ மனுஷன் எதை கேட்கிறாரு பாருங்க. அவர் எதை குறித்து பேசுறாரு? என் மனம் கூட வரலையா? அப்படின்னா இதுவரை நீ என் கூட இருந்தா என் மனமோல நீ இல்லை, நான் விரும்புகிறத நீ செய்யல. அதனால்தான் சாமுவேல் சொல்கிறார், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனை எனக்காக என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனை. அப்போ இவ்வளவு நாளும் ஒன்னாதான் இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்கிறாரு. ஆனால் அது உண்மை இல்லை என்பதை தெரிந்து கொள்றாரு. உண்மை அற்றவன் என்பது தெரிகிறார். கேட்கிறாரு, என் மனம் உன் கூட செல்லவில்லையா? எப்படி போடுக்குது? துரோகம் பண்ண மனசு வந்துச்சது. நீ எனக்கு துரோகம் அல்ல, எனக்கு துரோகம் அல்ல, நம்முடைய தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறாய். நம்மை நடத்துகிற தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறாய். எப்படி உனக்கு மனம் வந்துச்சுது? எனக்கு ஏன் விருப்பம் இல்லாத விஷயத்தை செய்ய, நான் தேவையில்லை என்று வெறுத்த ஒரு காரியத்தை செய்ய எப்படி மனம் வந்துச்சுது? இன்னைக்கு தேவன் விரும்பாத காரியத்தை தான் நாம் தேவனுடைய பேர் சொல்லியே செய்கிறோம். தேவனுடைய காரியத்தை சொல்லி செய்கிறோம். சிலங்களில் சில வசனங்கள் படிக்கும்போது நம் கண்கள் அப்படி கண்ணீர் வரும். எப்படி கண்ணீர் வரும்னா, ஆண்டவரே நான் கூட நீர் விரும்பாதது நான் செய்கிறேனே ஐயா. அந்த வார்த்தை நம்ம உணர்த்துங்க. அந்த வார்த்தை நம்ம உணர்த்தும் போதுதான் அந்த வார்த்தை குறித்து நம்ம பேச முடியும். அந்த வார்த்தை குறித்து பேச முடியும். உணர்வு அடையும் போது எத்தனை பேர் இந்த இடத்துல நின்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் தேவனுக்கு பிரியமானது செய்கிறீங்களா, பிரியம் இல்லாத செய்கிறீங்களா? நாம் ஒரு தவறு செய்யும் போது
அவருடைய இறுதி நம்மோடு வரவில்லையா? நாம் கேட்ட சத்தியம் நம்மோடு வரலையா? நம்மை தெரிந்து கொண்டாரே, அந்த நோக்கம் நமக்கு முன்னாடி வரலையா? ஏன் இந்த உணர்வு வரல? இந்த பண ஆசை வந்துச்சு சொன்னா உடனே பொய்யாக மாறிடுவோம், பொய்யான காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். இதுல என்ன தப்பு இருக்குது? நான் வாங்கி நான் கடவுளுக்கு தான் செய்ய போறேன். ஏன் சவுலை தள்ளினார்? எதற்காக சவுலை ராஜ்ய பாரத்தை பிடுங்கினாரு? ஏன் அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை கர்த்தர் எடுத்தாரு? ஒரே ஒரே காரியம்தான், ஆசை. பொன் ஆசைதான், மிருகத்தின் மேல் ஆசை. தேவ பிள்ளைக்கு அதனால தான் நீங்க அப்படியே புதிய ஏற்பாடு வரும்போது அப்படியே அவர் வேற மாதிரி எடுத்துக்கொண்டு போற பாருங்க. அப்போ பழைய ஏற்பாடும் நமக்கு அடையாளத்தோடு சில விஷயத்தை காட்டுது. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனுக்கு எப்படி இருக்கணும்னுட்டு இன்னைக்கு நானும் நீங்களும் எல்லா உலக ஆசைகளையும் எல்லா விதமானதையும் வச்சுட்டு நானும் பரலோக ராஜ்யத்தில் போயிருவேன் நிச்சயம் போக முடியாது. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 14வது வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து இங்க ஒரு அனுபவத்தை எடுத்து காட்டுறார் நமக்கு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேரா? நான் இந்த மாதிரி வார்த்தை தான் ரொம்ப கவனமா படிப்பேன். அப்போ நிறைய பேர் வரலாம், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர் எவ்வளவு பேர் தான் இருக்க போறாங்க? இப்ப கடவுள் ஓர வச்சு பாக்குறது உடனே நம்ம நினைப்போம், அவர் தான் கொஞ்சம் பேர் தானே சொல்லிட்டாரு, எதுக்கு எல்லாத்தையும் அழைக்கணும் அப்படின்ட்டு. கர்த்தர் அப்படி பார்க்கறது இல்லை, எல்லாரையும் அழைக்கிறாரு, எல்லாரும் வாங்க. ஆனா இப்போ நீ போட்டி போடு அப்படிங்கிறார். பொறாம மட்டும் படாத, என்ன செய்ய? அதான் சொல்ற பாருங்கள், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அவனுக்கு அழகான வாய்ப்பு கிருபையா கொடுக்கிறார். அநியாயம் செய்கிறவனை பார்த்து என்ன சொல்றாரு? நீ இன்னும் அநியாயம் செய்ய, என்ன செய்யப்பா அப்படிங்கிறாரு. ஏன் தெரியுமா? சில நேரங்களில் நம்ம சில விஷயம் விளங்கணும் பாருங்க. நமக்கு கண்ணு முன்னாடி சில தவறு செய்கிற ஆட்கள் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். எது வர தெரியுமாங்க? கர்த்தர் ஒன்றை பார்த்துட்டு உடனே அவனை முடிக்கிறது இல்லை, அவனுக்கு சில வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு, சில கிருபையாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய கணக்கில் அந்த பாவம் பூரணப்படும் போது தான் கர்த்தர் நியாயம் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அவர் நியாயம் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஒருவர் கூட தப்ப முடியாது. அதனால்தான் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. சொல்லலாம், என் கண்ணீர் அவருடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எப்ப நான் கண்ணீர் வடிக்கிறேன்? நான் பாரம் தாங்க முடியாம, என்ன துன்பப்படுத்துறவருடைய துன்பத்தை தாங்க முடியாம நான் கண்களில் கண்ணீரோடு தேவ முன்னாடி போய் நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த பாடுகளை நான் தாங்க முடியல, குறிப்பிட்ட நபரால, குறிப்பிட்ட இன்னாரால நான் இவ்வளவு பாடுகள் சமைக்கிறேன், ஆனாலும் நான் அவரோட யுத்தம் பண்றது இல்லை, நான் அவரோடு போராடுகிறது இல்லை, எல்லாத்தையும் உங்க சமூகத்தில் கொண்டு வருகிறேன். ஆனால் அவர் கண்களில் வடித கண்ணீரை ஆண்டவருடைய கணக்கில் வச்சுட்டு அது அந்த நிறைவு வரும் பாருங்க. அன்றைக்கு கர்த்தர் விசாரிக்க பாப்பார் பாருங்க. அன்றைக்கு ஒரு மனுஷன் கூட தப்ப முடியாது. இதை கொஞ்சம் வெளிப்பாடெல்லாம் விளங்கிட்டேன்னு சொன்னாக்கி நான் ஒரு நாள் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யவே மாட்டோம், ஒரு நாள் துரோகம் பண்ணவே மாட்டோம். நம்ம குறித்து ஒருத்தன் தேவனுக்கு முன்பாக நன்றி செலுத்தவே தவிர நம்மை குறித்து ஒருத்தர் கண்ணீர் வடிச்சிடவே கூடாது. ஆனால் தான் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, உங்களால மற்றவங்க கண்ணீர் வடிக்கிற ஒரு வேலையை மட்டும் செய்திடாதீங்க. அது கர்த்தருடைய கணக்கில் இருக்குது, அது கணக்கில் வச்சிருக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு காலங்கள் வரும், உனக்கே தெரியாது, நீ அன்னைக்கு கண்ணீர் வடிச்சது இன்னைக்கு கண்ணீர் வடிச்சதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா ஒவ்வொரு துளி கண்ணீர் கூட வீணா போகாது. ஆண்டவர் அவருடைய கணக்கில் அதை அக்கௌண்ட்ல வச்சுட்டே இருக்கிறாரு. அந்த நிறை வரும்போது அன்றைக்கு கர்த்தருடைய விசாரிக்க ஆரம்பித்து விடுவார். அன்றைக்கு அவருடைய கைகளில் நாம் தப்பவே முடியாது. அன்னைக்கு தான் சொல்லுவான், நான் ஆண்டவரே அதை செய்தனே இதை செய்தனே, ஏன் எனக்கு இந்த பாடு இல்லை? நீ கண்ணீர் வடிக்கும்படியாக செய்த செயல்கள். ஆனால் தான் நமக்கு நஷ்டமே வந்தாலும் நம்ம ஒரு நாளும் மற்றவர்களுக்கு இடரல் செய்திடவே கூடாது. நம்ம நஷ்டப்படலாம், ஏன்னா நமக்கு சத்தியம் தெரியும், நாம் வேதனைப்படலாம். ஆனால் இயேசு சொன்னார் பாருங்கள், ஒருவன் உன்னிடத்தில் ஏதாவது எடுத்துக்கொள்ள விரும்பினால் நீ அவனுக்கு என்ன செய்ய?
எவ்வளோ நாள் தான் யா கொடுத்துக்கிட்டே இருக்கிறது? அடுத்த கேள்வி வருது இல்லை? எவ்வளவு காலம் உன்ட்ட இருக்குதுன்னா எவ்வளோ காலம் எடுக்க நினைக்கிற கொடுத்துக்கிட்டே இரு. எல்லாத்துக்கும் ஒரு காலங்கள் உண்டு. அப்படித்தானே சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் உண்டு. அந்த காலங்கள் வரும் பாருங்க, அன்றைக்கு கர்த்தர் விசாரிப்பார். இப்போ தாவீதை சவுல் துரத்திட்டே இருக்கிறாரு. துரத்த இவர் எதிர்த்து நிற்கவே இல்லை, ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. எவ்வளவு காலங்கள் ஓட முடியுமோ அவ்வளவு காலம் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒரு காலம் வருது, தேவனே அவருடைய கரத்தில் அப்படி ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படி இருப்பான் என்கிற உன்னதமான ஒரு அனுபவத்தை எடுத்து காட்டுகிறார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல நானும் நீங்களும் இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். இதை விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை நம்பிக்கிறேன். சாதாரண தெரிந்து கொள்ளுதல் இல்லைங்க. நானும் நீங்கள் சாதாரண தெரிந்து கொள்ளுக்கு வரல. அந்த சிச்சுவேஷன் கவனித்து பாருங்கள். எப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறேன், என்னை துரத்திட்டே வரான். ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் அவன் தலையை என் கையில் கொடுக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், இல்லை, இந்த மனிதனுடைய ரத்தத்தை சிந்தி நான் என்ன செய்திடக்கூடாது? பாவம் செய்திடக்கூடாது. கர்த்தரை செய்யட்டும். எனக்கு அது ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா பாருங்க, அந்த நீதியை கூட நான் என்ன செய்யக்கூடாது? இப்ப கர்த்தரை கையில் கொடுத்துட்டாரு, வா விருப்பப்படி செய். நீ கொண்டு போடலாம், மன்னிச்சு விடலாம், என்ன வேணா செய்யிட்டாரு. ஆனால் தாவீது அந்த இடத்துல மன்னிப்பு என்கிற புதியற்பாடு சத்தியத்தை எடுத்து காட்டுகிறார். எதை விசுவாசிக்கிறீங்க? வெளிப்படுத்தல் எவ்வளவு அற்புதமா இருக்குது பாருங்க. எவ்வளவு ஆழமான வெளிப்படுத்தல் அவளுக்கு கிடைச்சது. எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியத்தை விளங்குறாரு பாருங்க. விளங்கிட்டு அற்புதமா ரொம்ப ஈஸியா அந்த காரியத்தை கடந்து போறாரு பாருங்க. நீர் எனக்கு துரோகம் செய்தீர், ஆனா நான் அந்த துரோகத்தை உமக்கு பண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? நான் உத்தமன் என்பதை நீர் விளங்கிக் கொள்ளும். நான் ஒரு அநியாயம் கூட செய்யாதவன் என்பதை நீர் விளங்கிக் கொள்ளும். நான் உமக்கு விரோதமா செய்யாத என்பதை நீர் விளங்கிக் கொள்ளும். இந்த மாதிரி ஒரு குணத்தை, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்காவது நீங்க சேலஞ்ச் பண்ணியிருக்கிறோமா? யாருக்காவது நீங்க அப்படி மன்னித்திருக்கிறோமா? நான் அப்படி மன்னித்திருக்கேன்னு சொன்னா நீங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சபை இங்க வரணும் பாருங்க. சபை எந்த இடத்துக்கு வரணும்? நான் இப்ப உடனே இதெல்லாம் வந்துடும் சொல்ல வரல. இப்படிப்பட்ட உபதேசம் கேட்க தான் நாம் சுபாவங்கள் அப்படி மாறும். ஒரே நாள்ல மாறுகிறது இல்லை, மேஜிக்லாம் கிடையாது. இப்ப சிலவங்க 4 பேர் நமக்கு பெரிய ரொம்ப நல்ல ஆளு பாதிக்கு காட்டுன்னு நம்ம நினைச்சோம். நம்மளுக்கு பிடிக்காதவங்கிட்ட போய்கிட்ட கூட, பிரதர் எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா? இப்ப நான் எல்லாருக்கும் முன்னாடி ஏன் செய்கிறேன்? இப்ப எல்லாரும் முன்னாடி ஏன் செய்கிறேன்? இதே விஷயத்தை அவங்க வீட்டில் போய் செய்து பாரு, இதே இதை தனியாருக்கு போய் செய்து பாரு, செய்ய மாட்டோம். ஆனா 4 பேருக்கு முன்னாடி செய்வான். ஏனென்றால் மற்றவர்கள் என்ன பார்த்து நல்லவர் என்று சொல்ல வேண்டும். ஆனா மற்றவர்கள் தேவன் உன்னை குறித்து என்ன சொல்றாரு? தேவன் நம்மை குறித்து என்ன சொல்றாரு? தேவனுடைய பல மனுஷ முகத்தை தான் பார்க்கிறான். கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். இந்த சத்துவத்தை பார்க்கலாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பது ரொம்ப அதிசயமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுங்க அதை தியானிக்க அவ்வளவு அற்புதமா இருக்கும். நீங்க அந்த டேஸ்ட்டும் இந்த டேஸ்ட்டை பார்த்துருக்கீங்கன்னா அதெல்லாம் குப்பமாக தெரிஞ்சிடும். அதுதான் சொன்னார், உன் முன்னாடி இதெல்லாம் போஜனம் இருந்தால் அது மேலே ரொம்ப இச்செல்லாம் வைக்காதப்பா. எப்போ இதெல்லாம் வெறுப்பம் தெரியுமா? இந்த நிறை வரும்போது தான் பார்த்துடுங்க. இந்த நிறை வரும்போது சரிங்க சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்படி அந்த வார்த்தை எடுத்துட்டு இது இயேசுவே சொல்றாரு பாருங்க. அடுத்து இதுக்கு நீங்க முதல்ல இருந்து சில வசனம் படிங்க. 22ஆம் அதிகாரத்துல முதல்ல 2 வசனத்தை வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களோட உண்மைகளை பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதா? ஒரு குமாரனுக்கு, ஒரு ராஜா தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் செய்யறதுக்கு ஒப்பா இருக்குது. அதுக்கு மாதிரி காட்டுறாரு. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைப்பித்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகள் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தம்
அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி நல்லா கவனித்து பாருங்க. யார் அசட்டை பண்றாங்க? இது புறஜாதியருக்கு சொல்லல. யாருக்கு சொல்றாரு? அழைக்கப்பட்டவர்களுக்கு. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வர முடியாம போனதுக்கு காரணம் யாரு? தேவனா? இல்ல. அழைக்கப்பட்டவர்களோ அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் இன்னொரு குரூப் என்ன செய்து இந்த நற்செய்தி சொன்ன ஊழியக்காரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். நல்லா பாருங்க. இப்ப கொலை செய்தது யாருங்க? அதுதான் சொன்ன அழைக்கப்பட்டவர்கள். இப்ப நீங்க அழைக்கப்பட்ட இடத்துல இருக்கணுமா? இந்த இடத்துக்கு வரணும். உங்க சாய்ஸ் தான். அழைக்கப்பட்டவனுக்குள்ள என்ன குணம்லாம் இருக்குது? ஒருத்தருக்கு என்ன இருக்குது? தன்னுடைய வேலை. இன்னொருத்தருக்கு என்ன இருக்குது? வியாபாரம். எப்படி வியாபாரத்தை பெருக்கிறது? சபையில எப்படி வியாபாரத்தை பார்க்கிறது? அதான் இயேசு தேவனுடைய ஆலயத்தை பார்த்துட்டு, என்னுடைய வீடு நீங்களும் அதை கள்ளருடைய குகைகளாக மாற்றீர்கள். இப்போ இதை செய்கிற யாரு? அழைக்கப்பட்டவர்கள். புறஜாதியார் செய்யலங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் தான், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தான், பரிசுத்த ஆவியும் பெற்றவர்கள் தான், நாங்கள் தேவனுக்கு கொடுக்கிறவர்கள் தான், தேவனுக்காக பெரிய பெரிய ஆலயத்தை கட்டுகிறேன் சொல்லுகிறவர்கள் தான். ஆனால் இவர்களுக்குள்ள என்ன இருக்கிறதா? ஆனால் தான் நீ தெரிந்து அழைக்கப்பட்ட இடத்துல இருந்துடாத. அதே போது நினைச்சுக்கிட்டு இருக்காத. அங்கே உனக்குள்ள என்னென்ன குணம் இருக்குன்னு காட்டுறாரு. ஒருத்தனுக்கு என் வேலை தான் முக்கியம், என் வேலை தான் முக்கியம், வேலைட்டு ஓடுவான். இன்னொருத்தருக்கு என்னது முக்கியமா தெரிகிறது? என் வியாபாரம். இப்போ ஒரு வியாபாரி ஒரு ஊழியக்காரரை வர்றணிச்சிடுங்க, எப்படி இருக்கும்? நாங்கள் தான் பொதுவாக சொல்றது, இந்த வியாபாரியா இருக்கிறவங்க, இந்த பெரிய பெரிய ஆபீசராக இருக்கவங்க, இவங்கெல்லாம் பூரணமாக சுத்திகரிக்கப்படக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வந்தாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்த பிறகு ஊழியமே வேற மாதிரி போச்சு. இதான் உண்மையான விஷயங்கள். பார்த்துங்க, இவங்களுடைய நோக்கம் தான். ஒரு பெரிய அதிகாரியாக இருந்து ஒருத்தர் ஊழியத்துக்கு வராரு. நம்ம நினைச்சிடும் வேலையும் செய்துக்கிட்டு ஊழியம் செய்கிற ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன ஊழியம் செய்யலாம் தெரியுமா? இயேசு நல்லவர்கள் மட்டும்தான் சொல்லலாம். அதுவும் நம்ம சாட்சியம் இருந்தால் சொல்லலாம். நான் சாட்சியம் இருந்து தான், நானும் யாரையும் குறை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வசனத்தின் அடிப்படையில் காலத்தில் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். அது இயேசு சொன்னதை எடுத்து காட்டுறேன். அவன் அழைக்கப்பட்ட இடத்துல எல்லா குணமுள்ளவர்களும் இருப்பார்கள். ஏன்னா அழைப்புங்கிறது எல்லா பொதுவான ஒரு அழைப்பு தான். எல்லாரும் வாருங்கள் தான். எதுக்குள்ள கொண்டு வராரு? சபைக்குள்ள எல்லாரும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உபதேசத்தினால என்ன செய்கிறாரு? அழைக்கப்பட்டவர்கள் இடத்துல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நம்ம மாற்றுகிறாரு. நம்ம எல்லாரையும் ஒரு மாற்ற முடியும். நம்ம எல்லாரையும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு கொண்டு வர முடியும். எப்படி வர முடியும்? வசனத்தின்படி தங்களை காத்துக் கொள்கிறவர்கள். ஆமா, இது தவறு என்று அதை செய்யக்கூடாது. ஆனால் ஒழித்து வர்றவங்களுக்கு சுய ஆசை, சுய விருப்பம், சுய ஞானம், சுய அறிவு, சுய புத்தி எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பலிபீடத்தில் வச்சு தகனிக்கணும், சுட்டரிக்கப்படணும் எல்லாரும். அதுக்கப்புறம் அதுக்கு தான் அடையாளமாக ஞானஸ்நானம் எடுக்கிறோம். இந்த ஞானஸ்நானங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு வேலை. ஆனால் இன்னைக்கு அந்த உணர்வு இல்லாமல் தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். உணர்வு இல்லாமல் நம்ம ஞானஸ்நானம் கொடுத்துருந்தோம். எதை வந்து கேட்டாங்கன்னு ஞானஸ்நானம் கொடுத்தோம், அவ்வளோதான். ஆனால் யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், எப்படியாவது ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆனால் நம்ம இதுவரை நான் ஒரு நாள் யாரையும் நீ ஞானஸ்நானம் எடு நீ சொல்றதே இல்லை. ஏன் சொல்றது இல்லைன்னா, அவன் மனம் திரும்பணும், வசனத்தை கேட்டு அவன் உணரணும், உணர்வணியணும். ஐயா, நான் இன்னும் அழைக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கிறேன். அழைக்கப்பட்ட இடத்துல, இந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எல்லாரும் இருக்கலாம். ஆனால் இங்கே இருந்து தான் அடுத்து அவன் என்ன செய்யணும்? பிரித்தெடுக்கப்படணும், மனமும் திரும்பணும்.
மனம் திரும்பி பாவ மன்னிப்பை குறித்து அவனுக்குள்ள ஒரு உணர்வடைந்து மனஸ்தாபப்பட்டு, ஐயோ இவ்வளவு பெரிய அக்கிரம செயல்ல இருக்கிறனே, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் ஞானஸ்தானத்தினாலே என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று அவன் எழுப்பி வரணுங்க. அவன் எழுப்பி வரணும். அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அவனுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஞானஸ்தானம் கொடுத்து அவன் சபையில கொண்டு வர. அதனால வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் என்ன செய்தாராம்? சபையில சேர்த்து கொண்டார். அப்பங்க சங்கம் எழுதுறதுனால இல்ல, தசமா கொடுக்கறதுனால இல்ல, இந்த காணிக்கைனால நீ சபைக்குள்ள கிடையாது. உபதேசத்தினாலே தான் நீ பிரித்தெடுக்கப்பட்டு சபையினுடைய அங்கங்களாய் மாறுகிறார். இந்த இடத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் வரும்போது அங்க அது பரலோகத்தை போல மாறும். ஆனால்தான் பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே. எத்தனை பேருக்கு இது ஆசையா இருக்குது? எத்தனை விரும்புகிறீங்க? இதை குறித்து எத்தனை விஷயம் நீங்க பேசியிருக்கிறீங்க? எத்தனை பேசியிருக்கிறீங்க? முதல்ல வரும்போது யாரா இருந்தாலும் வரலாம். அதுக்கப்புறம் சபைக்குள் வந்ததுக்கு அப்புறம், அதனால சபை போதகம் வேற, அவுட்ல பிரசங்கம் பண்றது வேற. இந்த ரெண்டு ஒண்ணு கிடையாது. ஒரு சுவிசேஷனுடைய பிரசங்கம் வேற, ஒரு போதகனுடைய பிரசங்கம் வேற. ஒரு தீர்க்கதரிசி பிரசங்கம் வேற, ஒரு போதகனுடைய பிரசங்கம் வேற. ஒரு அப்போஸ்தலனுடைய பிரசங்கம் வேற, ஒரு போதகனுடைய பிரசங்கம் வேற. ஒரு போதகனுடைய வேலை அவர்களை எந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும்? நான் சொல்லுகிறவனை எனக்காக என்ன செய்து தெரியுது. இப்போ சொல்லுகிறவன்கிற கர்த்தர் என்ன வார்த்தை போதிக்கிறாரோ அந்த போதனையின்படி தங்களை மாற்றுகிறவர்கள் எல்லாம் எந்த இடத்துக்கு வந்துடுவார்கள்? தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வந்துடுவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வந்துடுவார்கள். அப்படியே அந்த அதிகாரத்தை அப்படி ஓமி படிச்சுட்டே வாங்க. அந்த கல்யாண வீட்டை குறித்து பேசிட்டே வர்றாரு. கல்யாண வீட்டை குறித்து பேசிட்டு வர்றாரு. அப்புறம் புறஞ்சாதியார் எல்லாம் உள்ள வர்றாங்க. அழைக்கப்பட்ட அந்த லிஸ்ட் அவுட், அது எல்லாம் விட்டாச்சு. இப்போ பொதுவான அழைப்பு, எல்லாரும் வாருங்க. வேலையருக்கு நிற்கிறவன், தெருவில் நிற்கிறவன் எல்லாரும் உள்ள வாங்க. ஆனால் எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுத்து தான் உள்ள அனுப்புகிறாரு. கல்யாண வீட்டுக்குள்ளே வர்றவன் என்ன இருக்கணும்? கல்யாண வஸ்திரம் கொடுத்துடும். ஆனால் உள்ளே வரும்போது அங்கே ஒரு மனிதன் மட்டும் வேறு விதமாக நிற்கிறாரு. கல்யாண வஸ்திரம் தெரியாதவனா இருக்கிறார். உடனே அவனை அந்த வார்த்தை கொஞ்சம் படிங்க. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரர்களை நோக்கி, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப இதாக இருக்குது. இவன் ஏதோ ஒரு மாய்மாலம் வேஷம் போட்டு என்ன செய்துட்டானு, எல்லா வேலைக்காரர்களை ஏமாற்றி உள்ள வந்துட்டான். அவன் நினைச்சிட்டு நமக்கு யாருமே தெரியாது, நான் மனம் திரும்பல, நான் ஒரு விதம் இல்லை, ஆனாலும் எங்கே வந்துட்டேன்? கல்யாண வீட்டுக்குள்ள வந்துட்டேன் பத்தியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள உட்காருங்க. ஆனால் கரெக்டாக எஜமான் வர்றாரு. உள்ள வந்த உடனே அவர் பார்க்குறாரு, இந்த பெயிண்ட் அடிக்கப்பட தெரியுது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 கொஞ்சம் வாசிங்க. ஏன்னா இதெல்லாம் சபைகளில் நம்ம போதிக்காம ஏதோ ஆண்டவர் 1000 மடங்கு 100 மடங்கு இன்னும் வழக்கத்தை இப்படியே சொல்லி 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 நம்ம சில விஷயங்களை அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10. நல்லது, வார்த்தை கவனிங்க. எல்லாம் சேர்த்து எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? அவங்க வாசிக்கும் போது நீங்களும் கொஞ்சம் கவனிங்க. படிங்க. கொஞ்சம் மைக்கில் வாசித்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மைக்கு. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். எப்படிங்க அலங்கரிக்கணும்? ஆமே. அப்போ இவைகள் சபைக்குரியதா? இவைகள் சபைக்குரியதா? ஆனால் ஊழியக்கார பிள்ளையிலிருந்து விசுவாசி பிள்ளையிலிருந்து எல்லாரும் ஒரே மாதிரி செய்கிறோம்.
எல்லாம் செய்யணுமா செய்யலையா? இதில் மாறணுமா மாறட்டாமா? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நான் அந்த இடத்துல இருக்கேன்னா நான் அழைக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கிறேன். அழைக்கப்பட்ட இடத்துல அதை செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வரணும். இதை குறித்து பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு புஸ்தகத்தில் 3:3 அதே வார்த்தை எடுத்து காட்டுறாரு. என்ன அலங்காரம் சொல்ற? அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்துக்குள்ள. அப்ப அழகுங்கிறது எதுக்குள்ள இருக்குதுங்க? இல்லை, இது எப்படி எடுத்துக்கிடணும்னு சொன்னா, ஏன் எனக்கு அது என்ன வருது? நீங்க அதான் கவனிச்சு போகணும். இந்த ஆசை எப்படி எனக்குள்ள வருது? அப்போ எனக்குள்ள என் பேஸ்மெண்ட் சரியில்லை, என் ரட்சிப்பு சரியில்லை. நான் என்ன அழைக்கப்பட்ட இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் இப்படிப்பட்ட சுபாவங்கள் எனக்குள்ள வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நிறைவு உள்ள வரும்போது இந்த குறைவெல்லாம் நான் உண்மையிலங்க என் கல்யாணத்தோட நான் பவுடர் கூட போடவே இல்லை. நான் போடவே இல்லை. ஏன்னா அன்னைக்கே இது சத்தியம் எனக்கு தெரியும். அந்த வசனத்தை இப்படி தான் நடக்கும்னு நினைச்சேன். ஆனால் அன்னைக்கு அந்த கல்யாணம் பண்ணும்போது கூட நான் ஒரு பொண்ணெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை. பெரியவங்க எதை சொல்ல ரைட். எல்லாரும் கல்யாணத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க. நான் 3 மணிக்கு கூட ஒரு கல்யாண கார்டு கொடுத்து தான் வரேன். அப்படியே நான் இங்கே ஜானும் போயிட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசையெல்லாம் வந்ததே இல்லை, ஒரு பெரிய விருப்பம்லாம் வந்ததே இல்லை. நான் அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆண்டவர் இப்படிலாம் இவையிலிருந்து விடுதலை கொடுத்தக்காம ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாக்கெட் எப்பவும் பவுடர் இருக்கும், ஒரு சீப்பு இருக்கும். அது ஒரு காலங்கள் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு இந்த ரட்சிப்புகளை வந்தோமா அப்போ அழைக்கப்பட்ட இடத்துல இருந்தோம். ஆனால் என்னைக்கு தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அன்றையிலிருந்து இவை எல்லாமே நம்ம விட்டு போயிடுச்சு. ஒன்றுன்னா நாம தூக்கப்படலை, அதுவே நம்ம விட்டு போயிடும். இந்த நிறை வரும்போது இந்த குணம் ஆட்டோபடியாக மாறிடுங்க. ஆட்டோபடியாக நம்ம விட்டு விலை போயிட்டே இருக்கும். நம்ம சபையில் சிலர் அப்படி வச்சிருக்கிறாரு. அதுக்காக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுகிறேன். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தை உருவாக்கிட்டு வர்றாரு. ஆக உள்ளத்தில் நன்றி சொல்லுகிறேன். ஒரு காலங்கள் வரும், அன்னைக்கு அது மகிமையா பிரகாசிக்க பாருங்க. இப்போ அது புடமிடப்பட்டு இருக்குது. ஒரு தங்கத்தை புடமிடும் போது கருப்பாக இருக்கும், பார்க்க அழகாகவே இருக்காது. ஆனால் புடமிட்ட பின்பு அதை சுத்திகரிப்பாங்க பாருங்க, அதுக்கப்புறம் அவ்வளவு ஜொலிக்கும். தேவன் அப்படிப்பட்ட கனத்துக்குரியவளை நம்மளை மாற்றுகிற தேவன். அதனால் இந்த காலையில் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த மாதப்புறம் இந்த வசனத்தை அடிப்படையில் நான் போதிக்கிறோம். என்ன அடிப்படையில்? நான் சொல்லுகிறவனை எனக்காக தெரிந்து கொள். இப்போ பரலோகத்திலிருந்து சென்ட் ஜான் சர்ச்சுக்கு பேசுகிறாரு. போதகனே, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர் உண்டு, அவர்களுக்கு இந்த வார்த்தை கொடு. இப்போ நம்மளெல்லாம் கர்த்தர் தெரிந்திருக்கிறாரு. ஆமென். அல்ல 4 வார்த்தை வேற மாதிரி சொல்லிட்டு அப்படி எமோஷன் உண்டாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். இல்லை, கர்த்தர் நம்ம குறித்து பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த கடைசியில் அந்த பகுதிக்கு வர்றாங்க, எவ்வளவு மேன்மையா இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்துக்கலாம்.